17 கோடி செலவுல மிக பிரம்மாண்டமா நடக்க இருந்த ஒரு திருமணம். ராஜஸ்தான்ல மிகப்பெரிய பிரம்மாண்ட அரண்மனை முன்பதிவு செஞ்சு வச்சிருந்தாங்க. 2 தனியார் விமானங்கள், 2 பெரிய தொழில் குடும்பங்கள். இவர்களுக்கு மத்தியில தன்னுடைய பிள்ளைகள் மூலமா, திருமணத்தின் மூலமா ஒரு தொடர்பு ஏற்பட இருந்தது. சோஷியல் மீடியால ஒரே ரொமான்டிக் போஸ்ட் தான். என்னமா லவ் பண்றாங்கப்பா! இவங்கள மாரி தான் இருக்கணும். கப்புள்னா இவங்கள மாரி தான் இருக்கணும். அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில இந்த புது தம்பதி என்கேஜ்மெண்ட் முடிஞ்ச கையோட போஸ்ட் மேல போஸ்ட் போட்டு தள்ளுறாங்க. திருமணத்துக்கு சில மாதமே இருக்கும் பொழுது மணமகன் மலையிலிருந்து கீழ விழுந்து உயிரிழக்கிறார். இது ஒரு விபத்தா அல்லது முன்கூட்டியே திட்டமிட்ட கொலையான போலீசார் இந்த கேஸை தோண்ட பார்க்கும் பொழுதுதான் பல உண்மைகள் வெளியே வந்தது. இப்போ சோஷியல் மீடியா பக்கத்துல ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்க கேத்தன் சியா இவங்களுடைய லவ் ப்ரப்போசல் வீடியோவும் இதுக்கு பின்னாடி மறைஞ்சிருக்கிற உண்மையும் தான் இந்த வீடியோல முழுக்க முழுக்க பார்க்க போறோம். சியா தன்னுடைய ஃபியான்சியான கேத்தனை மலையில இருந்து தானே தள்ளி விட்டு கொலை பண்ணியிருக்கா. இது ஏன் நடந்தது, எதுக்கு நடந்தது, எப்படி நடந்தது, அதை பத்தின முழு வீடியோ தான். வாங்க உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த நிகழ்வு நமக்கு சொல்லித்தரும் பாடம் என்னன்னா, ஒரு உயிரை எடுத்துட்டா அதுக்கப்புறம் நிம்மதியா வாழ்ந்துடலாம்னு நினைக்கிறது, நம்ம குடும்பத்தையும் இந்த உலகத்தையும் ரொம்ப ஈஸியா ஏமாத்திடலாம்னு நினைக்கிறதும் ஒரு அபத்தமான விஷயம். அப்படியே இந்த உலகம் அந்த குற்றவாளிகளுடைய கொலையை கண்டுபிடிக்கலனாலும் அவங்களுடைய மனசாட்சி அவங்கள நிம்மதியா வாழ விட்டுருமா? 26 வயதான கேத்தன் விஷால் பெரியவர்களால் நிச்சயிக்க தனக்கு என்ன நடக்க போகுதுன்னே தெரியாம அந்த திருமணத்துக்கு அவரும் ஒத்துக்கிட்டாரு. ஒத்துக்கிட்டது மட்டும் இல்ல, தனக்கு மனைவியா வரப்போற அந்த பெண்ணை, அதாவது சியா என்ற அந்த பெண்ணை உயிருக்கு உயிரா காதலிச்சாரு. கேத்தன் அகர்வால் பூனேவை சேர்ந்த ரியல் எஸ்டேட் நிறுவனத்தின் இளம் நிர்வாகி ஆவார். கேத்தன் அவங்க அப்பாவுடைய பிசினஸையே டேக் ஓவர் பண்ணிட்டு ஒரு நல்ல பொசிஷன்ல நல்ல பண வசதியோடையும் வாழ்ந்து வந்தார். குடும்ப தொழில முக்கிய பொறுப்பு வகித்த அவர் தொழில் உலகில் எதிர்கால நட்சத்திரமாகவும் பார்க்கப்பட்டார். அதே நேரத்துல இந்த பெண் சியா ஒரு இளம் பேக்கர். 2 பேருமே சோஷியல் மீடியால பயங்கர ஆக்டிவ். சியா கேத்தன் இவங்க 2 பேருக்குமே என்கேஜ்மெண்ட் ஆச்சு. என்கேஜ்மெண்ட் தொடர்ந்து இவங்க 2 பேரும் அடிக்கடி வெளியில சுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தினைக்கும் இன்ஸ்டாகிராம்ல பல போஸ்ட்டுகளை தொடர்ந்து போட்டுட்டு வந்திருக்காங்க 2 பேரும். கேத்தன் ஒரு போஸ்ட் போடுறது, அந்த போஸ்ட்டை திரும்பவும் சியா ரீபோஸ்ட் பண்றது, ரியா ஒரு போஸ்ட் போடுறது, அந்த போஸ்ட்டை கேத்தன் திரும்பவும் ரீபோஸ்ட் பண்றதுன்னு இப்படி ரொம்ப ஆக்டிவா இருந்திருக்காங்க. இவங்க போஸ்ட் பாக்குறவங்களாம், அச்சோ என்ன மாதிரியான லவ், எப்படி ப்ரப்போஸ் பண்றான், எப்படி அந்த பொண்ணு அந்த பையன் லவ் பண்றான், இவங்க 2 பேரும் எப்படி இவ்வளோ அன்பா இருக்காங்க அப்படின்னு தான் கேட்க தோணும். அந்த மாதிரி தான் ஒவ்வொரு போஸ்ட்டுமே இருந்திருக்கு. திருமணத்துக்கு ஒரு பக்கம் ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கு, இன்னொரு பக்கம் கேத்தனும் சியாவும் காதல்ல மூழ்கி இருக்காங்க. இப்போ கேத்தன் சியா மேல தீராத காதல் கொண்டிருக்காரு. சியா என்ன சொன்னாலும் கேட்பாரு அப்படிங்கிற ஒரு நிலைமை தான். இப்போ சியா கிட்ட இருந்து ஒரு கால் வருது. அது ஜூன் மாதம் 22ஆம் தேதி. இன்னைக்கு எனக்கு பர்த்டேல நம்ம 2 பேரும் சேர்ந்து ஃபோர்ட் போகலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இதை கேட்டு கேத்தனும் ரொம்ப சந்தோஷமா சரி போகலாமே நான் வரேன் அப்படின்னு சொல்ல, கேத்தன் கிளம்பி போகும்பொழுது அவங்க அம்மாவும் சொல்றாங்க, பாத்துக்கோடா சியா சின்ன பொண்ணு, அவளை பத்திரமா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. சரிம்மான்னு சொல்லிட்டு போன பையன் திரும்பவும் வீட்டுக்கு பிணமாக தான் வரான். சியாவும் கேத்தனும் ஃபோர்ட்டுக்கு போகும் பொழுது ஃபோர்ட்ல இருந்து தவறி 400 அடி பள்ளத்தாக்குல கேத்தன் விழுந்து இறந்துட்டாரு அப்படிங்கிற நியூஸ் மட்டும் தான் வீட்டுக்கு வருது. பாவம் அந்த பெற்றோர்களின் நிலையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். சந்தோஷமா போன பையன், வீட்டுக்கு கொஞ்ச நேரத்துல வந்துருவான்னு நினைச்ச பையன் இப்போ உயிரோட இல்லைன்ற செய்தி மட்டும்தான் வருது. இதுதான் உண்மைன்னு அவங்க வீட்டாரும் நினைச்சாங்க. ஆனா அது உண்மை இல்லை. கேத்தன் தவறி விழுந்துட்டாருன்னு ஃபோர்ட்ல இருந்து கதறி அழுத சியாவுடைய முக பாவனைகள் அவங்க நிஜத்துல அழுகிற மாதிரி வருத்தப்படுற மாதிரி தெரியல. இந்த விஷயம் போலீசாருக்கு ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கு. இங்கிருந்து விசாரணையை ஸ்டார்ட் பண்ண போலீசாருக்கு பல அதிர்ச்சி தகவல்கள் கிடைச்சிது. சியாவை துருவி துருவி விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. அப்போதான் சியாக்கு பாபுலால் என்ற ஒரு காதலன் இருப்பது தெரிய வந்தது. இவங்க 2 பேரும் பல மாதங்களா காதலிச்சிருக்காங்க. இவங்களுக்கு இடையே கிட்டத்தட்ட 2000 ஃபோன் கால்ஸ் போயிருக்கு. அந்த ஃபோன் கால்ஸ்ல சமீபமா பேசின ஃபோன் கால்ஸை ட்ரேஸ் பண்ணி பார்க்கும்பொழுது தான் தெரிஞ்சது, சியாவும் பாபுலாலும் சுமார் 200 கால்கள் கேத்தனை எப்படி போட்டு தள்ளுறது, எப்படி கொலை பண்றது, இந்த மாதிரி மர்டர் பிளானிங் கால்ஸ் தான் ரொம்ப நேரத்துக்கு பேசியிருக்காங்க 2 பேரும். ஸோ இந்த பிளான் இன்னைக்கு நேற்று கிடையாது, ரொம்ப மாதங்களா பாபுலாலும் சியாவும் சேர்ந்து போட்ட பிளான் தான். அதுபோல கேத்தன் இப்போ இறந்தது கேத்தனுக்கு நடந்த ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் கிடையாது. இது மாதிரி பல அட்டெம்ப்டுகளை சியா ட்ரை பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி. சியா ஒரு பேக்கருங்கிறதுனால பாபுலால்
ஒரு ட்ரை ஃப்ரூட் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காரு. இதன் மூலமா இவங்க 2 பேருக்கும் தொடர்பு ஏற்பட்டிருக்கு. பிஸ்னஸ் ரீதியா தொடர்பு இருந்தாலும் அது காலப்போக்குல ரொமான்டிக் அஃபேரா மாறியிருக்கு. இருவரும் காதல் வயப்பட்டிருக்காங்க. சில மாதங்கள் கழித்து சியாவுடைய வீட்ல நல்ல பையன் வரன் வந்திருக்கு அப்படிங்கிறதுனால சியாவும் சரி இந்த பையன் நல்ல பணக்காரனா இருக்கான், நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நினைச்சு ஒத்துந்திருக்காங்க. அதுக்கு பிறகு 2 மாதங்களா இவங்க 2 பேரும், அதாவது சியா, கேத்தன், இவங்க 2 பேரும் மாறி மாறி இன்ஸ்டாகிராம்ல போட்ட போஸ்ட் தான் பாபுலால ரொம்ப ட்ரிகர் பண்ணியிருக்கு. இதன் காரணமா பாபுலால் ஃபோன் பண்ணி சியாவிடம், நீ என்னதானே காதலிக்கிற, எதுக்காக அவன் கூட இவ்வளோ போஸ்ட் போட்டுட்டு இருக்க, அப்போ அவன் மேல உனக்கு காதல் வந்துருச்சான்னு கேட்கவும் சியா, இல்ல இல்ல அவன் மேல எனக்கு சுத்தமா காதல் கிடையாது, வீட்டுல சொன்னாங்களேன்னு தான் நான் ஒத்துக்கிட்டேன், இப்போ கேத்தன் தான் நம்ம ஒன்னா சேர்றதுக்கு தடையா இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் பாபுலாலும் சியாவும் சேர்ந்து போட்ட திட்டம் தான் கேத்தனை கொலை செய்யறது. கேத்தனை யாருக்கும் தெரியாம கொன்னுட்டோம்னா நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்துடலாம் அப்படிங்கிற ஒரு பிளானை போடுறாங்க. இது ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் இல்லை அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, இப்போ அந்த விஷயத்துக்கு வருவோம். கேத்தனும் சியாவும் திருமணத்துக்கு முன்னாடியே ப்ரீ வெட்டிங் ஷூட் ஒன்று பண்ணலாம்னு நினச்சி பாலிக்கு கிளம்பி போயிருக்காங்க. பாலிக்கு டிக்கெட்ஸ்லாம் புக் பண்ணிட்டு ஏர்போர்ட்டுக்கு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா கேத்தனுடைய பாஸ்போர்ட் காணாமல் போகுது. கார் நேராக ஏர்போர்ட்டுக்கு போகல, நடுவில் ஒரு ஃபுட் மாலில் நின்றுருக்கு. அந்த ஃபுட் மாலில் சியா இறங்கும் பொழுது திரும்பவும் போயிட்டு என்னுடைய ஃபோனை நான் வச்சுட்டு வந்துட்டேன், நான் காரில் போய் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லவும் திரும்பி காருக்கு வந்திருக்காங்க சியா மட்டும்தான் காருக்கு திரும்பி வந்திருக்காங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கேத்தனுடைய பாஸ்போர்ட்டை காணவில்லை. இதனால கேத்தன் சியாவுடைய பாலி ப்ரீ வெட்டிங் ஃபோட்டோ ஷூட் கேன்சல் ஆகுது. இதுக்கும் கேத்தனுடைய ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்டுக்கும் என்ன காரணம்னு கேட்குறீங்களா? இருக்கே. கேத்தனை இந்த பாலி போகிற நாட்களுக்குள்ளே தான் கொல்லணும்னு பாபுலாலும் சியாவும் பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ கேத்தன் பாட்டுக்கு பாலி கிளம்பி போயிட்டா எப்படி அந்த கொலை செய்யற பிளானை எக்ஸிக்யூட் பண்ண முடியும்? இதனாலதான் சியா கேத்தனோட பாஸ்போர்ட்டை திருடி இருக்கா. பிளான் பண்ணபடியே அதே நாட்கள்ல கேத்தனை ஃபோர்ட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்கா சியா. ஃபோர்ட் மேல இருந்து கேத்தனை தள்ளியும் விட்டுருக்கா. தள்ளிவிட்ட கையோட கதறி அழுதுருக்கா, என் காதலன் விழுந்துட்டாரு, யாராவது காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு. எல்லாரும் அங்கிருந்து ஓடி வர கேத்தன் எப்படியோ மரக்கிளைகளை பிடிச்சு மேல ஏறி வந்திருக்காரு. நல்ல வேலை அங்க மரம் செடி கொடியெல்லாம் நிறைய இருந்ததுனால கேத்தன் உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கு. கேத்தனை பார்த்து சியாவுக்கு பயங்கர ஷாக். கட்டி பிடிச்சி அழுதுருக்கா. அங்க ஒரு பாம்பு இருந்தது, அதுக்காக தான் நான் கையை அசைச்சேன், தெரியாம உன் மேல பட்டுருச்சு, நீ கீழே விழுந்துட்ட, என்னை மன்னிச்சிரு, நான் ஓன அழுதுருக்கா. அதையும் கேத்தன் நம்பி இருக்காரு. சியா தெரியாம தான் பண்ணிட்டான்னு நினைச்சு, அதான் நான் உயிரோட இருக்கேன்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, வா போலான்னு ஆறுதல் சொல்லி கூட்டிட்டு போயிருக்காரு. ஸோ இது சியா தனியா ட்ரை பண்ண ஃபர்ஸ்ட் அட்டம். இப்போ 2வது அட்டம்ப்ட்ல சியா தன்னுடைய காதலனையும் சேர்த்துக்கிட்டா. கேத்தனை ஃபோர்ட்டுக்கு கூட்டிட்டு போன அதே நாள் பாபுலாலையும் வர சொல்லியிருக்கா. பாபுலாலும் முகமூடியெல்லாம் அணிஞ்சி ஜர்க்கின் எல்லாம் மாட்டி உரு தெரியாம அந்த ஃபோர்ட்குள்ள நுழைஞ்சிருக்காரு. சியா கேத்தன் போட்டோ எடுத்துட்டு இருக்க அதே ஸ்பாட்டுக்கு போயிட்டு சியாவோட உதவியோட பாபுலாலும் சேர்ந்து கேத்தனை மேல இருந்து கீழே தள்ளி விட்டுருக்காங்க. இதுல ஒரு வருத்தமான விஷயம் என்னன்னா, இறந்து போற வரைக்குமே கேத்தனுக்கு தன்னுடைய வருங்கால மனைவி தான் தன்னை தள்ளி விட்டு கொலை பண்ணியிருக்கான்றது தெரியாமலே போயிருக்கும். சாகும் தருவாயில கூட தன்னை சுத்தி இப்படி ஒரு சூழ்ச்சி நடக்குதுன்னு கேத்தனுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை தான் நினைக்கிறேன். அவ்வளோ தூரம் கண்மூடித்தனமா சியாவை அவர் நம்பியிருக்காரு. இவங்களோட இன்ஸ்டாகிராம் போஸ்ட் எல்லாம் பார்க்கும் பொழுதும் சியா ஒன்றும் விருப்பமே இல்லாமல் திருமணத்துக்கு ஒத்துக்கிட்ட மாதிரிலாம் தெரியலைங்க. அவங்க கொடுக்குற ஒவ்வொரு போஸுமா இருக்கட்டும், இல்லை ப்ரீ வெட்டிங்காக சில ஃபோட்டோஸ் எடுத்திருக்காங்க, அதை பார்க்கும் பொழுது கூட இந்த திருமணம் விருப்பம் இல்லாமல் நடக்கிற மாதிரி தெரியலை. பாவம், இதுல கேத்தனுடைய அம்மா அப்பா தான். கேத்தனுடைய அப்பா சொல்றாரு, அவளுக்கு விருப்பம் இல்லைன்னா விருப்பம் இல்லைன்னு சொல்லியிருக்கலாமே, என் பையனை கொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கு அப்படின்னு கேட்கிறாரு. நியாயம் தானே? கேத்தனுடைய அம்மா, நான் சியாவை வேறொரு பொண்ணா பார்க்கவே இல்லையே, என்னுடைய மகளா தானே நான் பார்த்தேன், என் பையன் கிட்ட கூட கடைசி வார்த்தையா நான் பேசினது சியாவை பத்திரமா பார்த்துக்கோன்னு சொல்லி தானே அனுப்பினேன், இவ இப்படி பண்ணுவான்னு நாங்கள் நினைக்கவே இல்லை. இப்போ எங்களுடைய மகன் இறந்ததுக்கு பிறகு அந்த பெண்ணுக்கு சியாவுக்கு டெத் பெனால்ட்டி தரணும்னு அவங்க அம்மா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அது எப்படி ஒரு உயிரை கொன்னுட்டு நம்ம எதுவுமே நடக்காத மாதிரி சாதாரணமா வாழ்ந்துட முடியும்னு நினைக்கிறாங்கன்னே புரியல. நம்முடைய காதலுக்கு தடையா இருக்கிறது கணவன் தானே, என்னுடைய காதலுக்கு தடையா இருக்கிறது இந்த ஃபியான்சி தானே, என்னுடைய கள்ளக்காதலுக்கு தடையா இருக்கிறது இந்த குழந்தை தானேன்ட்டு எத்தனை பேர் தன்னுடைய குழந்தையே கொன்னு இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் எப்படி ஒரு உயிரை கொன்னுட்டு நம்மளால தப்பிச்சிட முடியும்னு நினைக்கிறாங்கன்னு நிஜமாவே புரியல. இந்த சம்பவம் நமக்கு சொல்லும் மிகப்பெரிய பாடம், காதல் என்ற பெயரில் எந்த முடிவும் மற்றொருவரின் உயிரை பறிக்கும் உரிமையை ஒருபோதும் தராது. இப்போதைக்கு பாபுலாலும் சியாவும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த வழக்கோட விசாரணை கோர்ட்ல நடைபெற்று கொண்டிருக்கிறது. நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்படும் ஆதாரங்களின் பெயரில்
இறுதி தீர்ப்பு அமையும். இப்படியும் சில மனிதர்கள் வாழு வாழ விடு அவ்வளவுதான் சொல்ல முடியும். இந்த மாதிரியான பல உண்மையான ட்ரெண்டிங் சம்பவங்கள் பத்தி தெரிஞ்சுக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறொரு வீடியோல மீட் பண்ணலாம். Until then, it's bye from Jamima. Bye.